அன்பார்ந்தவர்களே, புனிதர் வளனார் சிறுவன் இயேசுவை பற்றி, குழந்தை இயேசுவை பற்றி எப்படியெல்லாம் சிந்தித்து பார்க்கிறார். திகைப்பூட்டக்கூடிய வகையிலே அவருடைய கற்பனைகள் அமைகின்றன என்பதை பார்க்கிறோம். அதிலே ஒன்று, இந்த இறைமகனுக்கு நான் என்ன உணவு தர முடியும் என்று அவர் எழுப்புகிற ஒரு கேள்வி. அவருடைய மனசிலே எவ்வளவோ சங்கடம் இருந்திருக்க வேண்டும். இந்த சிறுவனுக்கு நான் என்ன உணவை தர முடியும்? அதனால் அவருடைய திகைப்பிலிருந்து வருகிற ஒரு உணர்ச்சி குழம்பாக இந்த செய்யுளை வீரமாமுனிவர் அமைக்கின்றார். வளமைகொள் திரளினால் வயங்கு மாண்பினோன் இளமைகொள் பிறையென இளவலாய் வளர்ந்து எளிமைகொள் உணவினை எளியன் எம்முடு நலிமைகொள் கருணையால் நுகர்வது ஆவனோ என்று மகிழ்வினை படலத்திலே இந்த செயலை பார்க்கிறோம். இதனுடைய பொருள் என்ன? வளமான வல்லமையோடு விளங்கும் மாண்புள்ள ஆண்டவன் இளம்பிறை போல சிறுவனாய் வளர்கையில் தானும் ஓர் எளியவனாய் பெருந்தன்மை கொண்ட கருணையால் எளிமை பொருந்திய உணவை நம்மோடு கூடி உண்ணவும் முற்படுவானோ என்பது கேள்வி. இதனுடைய கருத்து, திருக்குடும்பத்திலே இறைமகன் சிறுவனாக வளர்கின்றான். அவனோ வளம் மிக்க இறைவன். ஆனால் இப்போது ஒரு ஏழை குடும்பத்திலே வாழ்கிறான். அவன் பெருந்தன்மையோடு எளிய உணவை தன் தாயுடனும் வளர்ப்பு தந்தையுடனும் உண்பானா? இது வளனாருடைய திகைப்பூட்டும் ஒரு ஐயம். வளமைகொள் வளமைகொள் திரளினால் வயங்கு மாண்பினோன் இளமைகொள் பிறையென விளவலாய் வளர்ந்து எளிமைகொள் உணவினை எளியன் எம்முடு நளிமைகொள் கருணையால் நுகர்வது அவனோ என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். என்னவெல்லாம் சிந்தித்து பார்க்கிறார் வளனார். ஆச்சரியமாக இருக்கிறது. அதே வேளையில் இறையடியார் வீரமாமுனிவருடைய கற்பனை, அவர் செய்திருக்கிற தியானங்களை எல்லாம் சூசை பரிசெய்த தியானமாக நமக்கு தருகிறார் என்று நம்பலாம். நாமும் இப்படியெல்லாம் தியானித்து ரசித்து மகிழ்வோமாக. வாழ்க.